எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்களை சுமார் 98,000 வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்து தமிழகத்திலே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தான் அதிக வாக்கு வித்தியாசத்திலே இந்த 234 இடத்துல அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி. இந்த வெற்றியை தேடி தந்த அத்தனை பெருமையும் வந்திருக்கின்ற வாக்காளர் மக்களிடையே சாரும். இன்றைய தினம் ஆட்சியாளர்கள் பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெறல, 108 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 8 மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட அவர் வெற்றி பெறவில்லை. இன்றைக்கு அவர் பல கட்சிகள் ஆதரவு கொடுத்து தான் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். டிவிக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்குது. இந்த ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும், அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாளருடைய கால், 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இந்த டிவிக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமைதான் டிவிக்கு இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சியிலே வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் டிவிக்கு ஆட்சிக்கு முட்டு கொடுத்து தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தயவை அவருடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் சில கட்சிகள் ஆதரவு கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு டிவிக்கு ஆட்சியில் இருக்குது. தனி பெருமையாண்மையோட ஆட்சி அமைக்கல. அவர்கள் தயவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த நாட்கள் தான் இவர் ஆட்சியில் இருப்பார் என்பதை அவர்கள் எண்ண வேண்டும்.